வணக்கம். மைதிலி ராஜலக்ஷ்மி இவர் மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்தவர். இவருடைய கணவர் ராஜ்குமார். ராஜ்குமார் இப்போ இல்லை, இஸ் நோ மோர், இறந்துட்டார். அவங்களுக்கு ஒரு பையன், மைதிலி ராஜ்குமாருக்கு மைதிலி ராஜலட்சுமிக்கு ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். யூஸ்வலாக ஒரு டெய்லி ஆட்டோவில் தான் போகிறது. அந்த பையன் ஆட்டோவில் தான் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறார் அவர். கடந்த 11ஆம் தேதி ஜூலை 11ஆம் தேதி வழக்கம் போல் இவர் ஆட்டோவில் தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. வழக்கம் போல் பையன் போகிறான், ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ போயின்னு இருக்கும் பொழுது அந்த ஆட்டோவை ஒரு வண்டி ஒன்று ஃபாலோ பண்ணுது. இந்த டிரைவர் மிரரில் பார்த்துருக்காரு, நம்ம வண்டி ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் போனவுடனே ஆட்டோவையே சேஸ் பண்ணி ஆட்டோவோட கடத்தின்னு போயிடுறாங்க ஒரு கும்பல். மர்ம கும்பல் பிடியில் ஆட்டோ டிரைவர், அந்த பையன் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த கும்பலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜலட்சுமிக்கு மைதிலி ராஜலட்சுமி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் பையன் வேணும்னா 2 கோடி ரூபாய் பணம் தரணும், அப்போ தான் உங்கள் பையனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தின்னு போய் மிரட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போயிட்டு ஜாகிரதையாக போய் உஷாராக போய் எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி என்ன பையனை மிரட்டுறாங்க, பையனை கடத்தின்னு போய் என்ன மிரட்டுறாங்க, 2 கோடி ரூபாய் பணம் கட்டி மிரட்டுறாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. உடனே எஸ்எஸ் காலனி போலீஸார் என்ன பண்ணுறாங்க, அதிரடியாக ஒரு டீமை ரெடி பண்ணி பட்டு இறங்குறாங்க. வீட்டிலேருந்து அந்த ஸ்கூல் போகிற வழி மதுரை சிட்டி கம்ப்ளீட்டாக எல்லா சிசி கேமராவும் பதிவுகளையும் ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் பிடிக்கிறாங்க போலீஸார். எஸ்எஸ் காலனி போலீஸார் இந்த கும்பலை போய் பிடிக்கிறாங்க. இந்த போலீஸ் வளைச்சி பிடிச்ச உடனே அக்யூஸ்டெல்லாம் மாட்டுறாங்க. அப்படி மாட்டும் பொழுது யாருன்னா மாட்டுறாங்க அப்படின்னா, கடத்தல் குற்றத்தில் முதல் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். அதில் ஏற்கனவே அவர் பல குற்றங்கள் செய்யப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவரும் இருக்கார். அதாவது அவர் பேர் செந்தில்குமார், முன்னாள் போலீஸ்காரர். அப்புறம் தென்காசியை சேர்ந்த வீரமணி, காளிராஜ், அப்புறம் நெல்லையை சேர்ந்த அப்துல் காதர். இவங்க எல்லாரும் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அனைவரும் அரெஸ்ட், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கடத்தல் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்த சூர்யா என்ற பெண்ணுக்கும் மகாராஜா என்பவருக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த கடத்தல் விஷயத்தில். எனவே இந்த தகவல் போலீஸாருக்கு போகுது, இந்த 2 பேரும் அதில் இன்வால்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக எஸ்எஸ் காலனி போலீஸார் சூர்யாவையும் மகாராஜாவும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். உடனடியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் டீம் போட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சூர்யாவுக்கு இந்த விவரம் தெரியுது. இந்த அம்மாவுக்கு போலீஸ் நம்மளை பிடிக்க போகிறாங்க அப்படின்னோடனே இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா குஜராத்துக்கு போகிறாங்க. அவங்க அம்மா, அதாவது விளாத்தி குளத்தும் சொந்த ஊர், மதுரையிலிருந்து இருக்காங்க. மதுரையில் பியூட்டி பார்லர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் அவருடைய கணவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், குஜராத்தில் இருக்கார். அங்கே போயிடுறாங்க அந்த அம்மா சூர்யா. அங்கே போன உடனே தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கணவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணுறாரு சூர்யாவை. அட்மிட் பண்ண உடனே அங்கே ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை பலனின்றி சூர்யா உயிரிழக்கிறார், இறந்து போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து பாடி மதுரைக்கு வருது. யார் இந்த சூர்யா? இந்த சூர்யா பற்றி பார்க்கலாம். இவங்க யாருன்னா, இவங்களுக்கு சொந்த ஊர் விளாத்திக்குளம், அம்மாவோட மதுரையில் இருக்காங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லா வசதியாக இருக்கிறவங்க. பெங்களூர்லாம் போயிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்லாம் நினச்சிருந்துருக்காங்க. அப்படிலாம் ஒரு கனவுல இருந்திருக்காங்க. நல்ல பிஸ்னஸ் லேடி. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரர், அதாவது அவங்க வீட்டுக்காரர் ரஞ்சித் குமார், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கும் மனக்கசப்பு. அதனால் இந்த அம்மா அங்கேயே இருக்காங்க, அவர் குஜராத்தில் இருக்கார். இந்த நிலைமையில் இது என்ன ஆகுதுன்னா, சென்னையை சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜாவாம், அவர் வக்கீலா என்னன்னு தெரியல, அவருடன் சூர்யா நட்பில் இருக்கிறார். அந்த மகாராஜா என்கின்ற வழக்கறிஞருக்கு சூர்யா நட்பில் இருக்கிறார். இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கும் பொழுது
அந்த மகாராஜா மூலமாக எஸ்எஸ் காலனியை சேர்ந்த நம்ம மைதிலி ராஜலட்சுமி சூர்யாவுக்கு அறிமுகமாகறாங்க. சூர்யாவுடைய தோழர் மகாராஜா, மகாராஜா மூலமாக மைதிலி ராஜலட்சுமி அறிமுகமாகறாங்க சூர்யாவுக்கு. முடிஞ்சு போச்சுங்களா? இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. 3 பேரும் நல்ல நட்பு ரீதியில் இருக்கிறாங்க. என்ன நட்புன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் கன்றாக நான் சொல்ல வேண்டாம். சூர்யாவும் மகாராஜாவும் நல்ல நெருக்கத்தில் இருக்கிறதுனால மைதிலி ராஜலட்சுமிக்கு ஏதோ கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கிடையில் அந்த மகாராஜா வந்து மைதிலி கிட்ட 60 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். அப்போ மைதிலி நல்லா வெயிட்டான பார்ட்டி தானே, அப்போ நமக்கு நல்லா தெரியுது. அப்போ 60 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். கடன் வாங்கினதுல சூர்யாவுக்கு தெரியும் தெரியாதுன்றது ஒன்றும் நமக்கு விளங்கலை, யாருக்கும் தெரியல. அது இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் பார்த்து தான் அவங்க வீட்டுக்கார் ரஞ்சித் குமார் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா விட்டு வேலைக்கு அவர் போயிடுறார். இதுதான் பிரச்சனையே. அதன் பிறகு மகாராஜா மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் குறித்து அவருக்கு ஜெயிலுக்கு போயிடுறாரு. 60 லட்சம் வாங்கிக்கிறாரு, ஜெயிலுக்கும் போயிட்டார். ஜெயிலுக்கு போயிட்ட நேரத்தில் இந்த மைதிலி என்ன பண்ணுறாங்க, சூர்யாவை நெருக்கடி பண்ணுறாங்க. நீ தான் 60 லட்ச ரூபா கொடுக்கணும், மகாராஜாவுக்கு நான் கொடுத்த காசு அப்படின்னு. நான் எப்படிமா கொடுக்க முடியும்? நீ மகாராஜா கிட்ட எப்போ கொடுத்தா எவ்வளோ கொடுத்தா எனக்கு தெரியாது, நீ எப்படி மகாராஜா கிட்ட வாங்கிக்க, என்ன வந்து கேட்காது அப்படின்னா. இல்லை, நீங்கள் தான் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறீங்க, மோட்டிவ் எங்கே வருது பாருங்க. இந்த அம்மாவை கட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. உடனே மைதிலி என்ன பண்ணுறாங்க, சூர்யாவை மிரட்டுறாங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தியானா நீயும் மகாராஜா பழகிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சூர்யா என்ன பண்ணா, இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. பொறுப்பு எடுத்து கொஞ்ச நாள் போகுது. போன உடனே மறுபடியும் அவர் வந்து சிறையிலேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தோன்னா மைதிலி கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கார். வராங்க போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் போகிறாங்க, மதுபானம் எல்லாமே எல்லா பழக்கமும் இருக்குன்னு வச்சுங்களேன். சூர்யா அதை கண்டு விலகிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல, விலகிட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அதன் பிறகும் மைதிலி என்ன பண்ணுறாங்க, மகாராஜாவுக்கு கொடுத்த 60 லட்சம் நீ தான் கொடுக்கணுன்னொன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நானே கொடுத்துக்கிறேன், சரி எனக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது கொடு அப்படின்னு சொல்லி மைதிலிக்கிட்டேயே சூர்யா கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, நீ வந்து காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்க, கடலாம் வச்சுருக்கிறிய, அது நீ அடமானம் வச்சுக்க, என்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடு, நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை வச்சு 15 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கோடிக்கணக்கில் போவோம். 15 லட்ச ரூபாய் இவங்க கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனையும் திருப்பி கொடுக்க முடியல, 1 வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கடையில் என்ன ஆகுது, இவங்க நம்ம மைதிலி ராஜலட்சுமி சூர்யாவை நெருக்கடி கொடுக்குறாங்க. பணம் கொடுக்குறே இல்லையா, 60 கோடி சேர்த்து உன்னுடைய 15 லட்சம், 60 லட்சமும் சேர்த்து 15 லட்சத்தையும் சேர்த்து 60 லட்சத்துக்கு 1 வருஷம் வட்டி இதெல்லாம் சேர்த்து எனக்கு கொடுத்தாகணும், இல்லைன்னா அவ்வளோதான். மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிரட்ட ஆரம்பிக்கும் போது இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கிடையில் இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு சூர்யா வந்து அங்கே சித்தப்பா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி 15 லட்ச ரூபாய்க்கு பத்தத்தை வச்சுட்டேன், இவங்களுக்கு இவ்வளோ காசு தரணும்னா அது கோடிக்கணக்கில் போகுமா, நான் விற்று கொடுக்குறேன், எல்லா கடையும் அடிச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த அம்மா போய் மைதிலிக்கிட்டு டாக்குமெண்ட்டை கொடுங்க, நான் இதை விற்றுறேன், விற்றுட்டு காசை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, பணத்தை கொடுத்தா தான் டாக்குமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பிரச்சனையாகுது இவங்க 2 பேருக்கும். இதனிடையில் தான் இந்த மாதிரி கடத்தல் சம்பவம் நடக்குது. இந்த அம்மா போகிறாங்க, போயிட்டு ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த சூசைட் நோட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மைதிலி வந்து அவருடைய கணவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கிறதா தப்பாக சொல்கிறாங்க, அநியாயமான பொய், எனக்கும் அவங்க கணவருக்கும் தொடர்பே கிடையாது, ஆனால் இதை அப்போ நான் நிரூபிக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு, அதனால் மகாராஜாவுக்கும் எனக்கு நட்பு இருந்தது தவிர இந்த மாதிரி அவர் குற்ற செயல் இருப்பார் எனக்கு தெரியாது, குற்ற செயலில் ஈடுபட்ட கூட நான் நட்பு வச்சிருந்து பெரிய தப்பாக போச்சு, இந்த சமூகம் என்ன தப்பாக நினைக்குது, அதை வச்சே வந்து என்னை வந்து ராஜலட்சுமி வந்து மைதிலி ராஜலட்சுமி என்னை வந்து மிரட்டுறாங்க, இதனால் எனக்கு வந்து மன உளைச்சல் ஆகிப்போச்சு, நான் வந்து இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, மிரட்டினாங்கன்றதுனால நான் ஒத்துக்கினேன், அதனால் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன், இனிமேலாவது என்னை வந்து நம்புங்க, என்றாவது ஒரு நாள் நான் வந்து நிரபராதி அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லும் அப்படி இப்படின்னு எழுதி லெட்டரை வச்சு இறந்து போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்களா, இறந்து போயிட்டாங்க. சமாச்சாரம் இப்படி இருக்கு. அதாவது
பழக்கம் எப்படி எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுது பாருங்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒய்ஃபு நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய தரம் தாழ்ந்து போயிட்ட. அதனால யாரோ மகாராஜாவோட நட்பு, தேவையில்லாத நட்பு. அதுக்கப்புறம் இவங்களுடைய நட்பு, ராஜலட்சுமியுடைய நட்பு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத, உன் தகுதி இல்லாத நட்பு. இதெல்லாம் நீ எதுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா 60 லட்சம் ரூபாய் நீ தான் கொடுக்கணும்னு மிரட்டுறாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே. இப்போ ராஜலட்சுமி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுவா நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. மகாராஜாவுக்கு இவங்க கடன் கொடுத்தது எனக்கு தெரியாது, என்ன வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். சூர்யா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, எழுதி வச்சுருக்காங்க. அப்படி எழுதி வைக்கும்போது இங்கே ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. அங்கே அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து தைரியமானவ, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா பேட்டி கொடுக்குது, பேசுது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு உறவு, கேவலமான ஒரு நட்பு. பணத்திமிரில் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தவறான ஒரு நட்பு, தவறான ஒரு உறவு, இதில் வந்து மாட்டிக்கின்னு சூர்யா அன்னைக்கு உயிரை விட்டாச்சு. இதெல்லாம் சமூகத்துக்கு ஒரு பாடம், நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயம் இதெல்லாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃபு, அவங்களுடைய கதியை பார்த்தீங்களா? தேவையா அவங்களுக்கு இந்த வேலை? அதுதான் கூடா நட்பு கேடாய் விடியும். புரியுதுங்களா? ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை எங்கே போய் விட்டுருது பார்த்தீங்களா? மரணத்தில் போய் விட்டு விட்டது. இப்போ அந்த அம்மா செத்து போய் கூட என்ன பிரயோஜனம்? கெட்ட பேர் தான். இதில் கடத்தலுக்கு நான் சம்மந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படின்னும்போது தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக நின்று சந்திச்சிருக்கலாம் பிரச்சனையை, சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள். இது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரியுங்களா? உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு யாருடன் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.